ஹேர் ஃபாலை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு வரோங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய மருந்து முறைகள், ஹேர் ஆயில், ஹேர் பேக் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான் இல்லையா? சத்து குறைபாடு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால தான் அதிகமாக தலைமுடி உதிர்தல் ஏற்படுது. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் இல்லைங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளமே கிடையாது, எல்லாமே நார்மலா இருக்கு. இருந்தாலும் ஏன் தலைமுடி உதிருதுன்னா, உங்களுக்கு அதிகமான உஷ்ணம். உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், பித்தம் அதிகரிச்சு இருக்கிறது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு அயர்ன் டிஃபிஷியன்சி இருந்தாலோ, முக்கியமா புரோட்டீன், கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம் இது எல்லாமே நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ புரோட்டீன் குறைபாடு இருந்தாலோ இல்லை ஜிங்க் மெக்னீசியம் குறைபாடு இருந்தாலோ தலைமுடி அதிகமாக உதிருது. அப்போது இதை நம்ம உணவின் மூலியமாகவே சரி செய்கிறதுக்கு எப்படி? இப்போ நம்ம மெடிசன்லாம் கொடுக்குறோம், நீங்கள் கரெக்டாக அதெல்லாம் சாப்பிட்றீங்க. இன்னும் ஒரு சிலர் என்னென்னா கிட்ஸுக்கு மேடம் இப்போவே வந்து இளநரை பிரச்சனை வந்துருச்சு, 7 வயது 8 வயது தான் ஆகுது, ஸோ டீனேஜில் தான் இருக்காங்க, அதுக்குள்ளேயே எனக்கு வந்து இளநரை பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதை நீங்க டயட்டோட சேர்த்து கொடுங்க. ஏன்னா குழந்தைகள் சொல்லும்போது அது மெடிசன் அப்படின்னு கொடுத்தாவே ஐயோ முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சித்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேர் ஃபால்காக நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக ஒரே மாதத்தில் 1 மாதம் அந்த மெடிசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போதே நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குதுங்க.